திரிசூல் அமைப்பு இருக்கு புத்தி ரேகையில இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் குரு வளையம் இருக்கு. இந்த குருமேட்ல குரு வளையம் இருக்கு. அதுக்கப்புறம் தனித்த புத்தி ரேகை சிறப்பான ஒரு அமைப்பு. தனித்த புத்தி ரேகையில ஒரு பிளஸும் இருக்கு, ஒரு மைனஸும் இருக்கு. தனியா முடிவெடுத்து நல்ல திறமையை செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள். யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவாங்க. அதாவது யாருடைய முடிவையும் எதிர்பார்க்காமல் தானே முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் இருக்கு. ஆன்மீக எண்ணம் இருக்கு. திரிசூலம் இருக்கு இல்லையா, ஆன்மீக எண்ணம் இருக்கு. ஒரு அரசபகமான வாழ்வு இருக்கிறது. அதே மாதிரி இவங்களுக்கு மீன்குறி மச்சக்குறியும் இருக்கு. வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. தனித்த புத்தி ரேகை பலம் என்று கருதப்படுகிறது. ஆயில் பலமாக இருக்கிறது. தனித்த புத்தி ரேகை சிறப்பாக இருக்கிறது. விதி ரேகை சிறப்பாக இருக்குது. சூரிய ரேகையும் சிறப்பாக இருக்கு. விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு போகுது. அது புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு போகும்போது புத்தியை கொண்டு வாழ்வில் சிறந்த புத்திசாலித்தனமாக வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு.